பார்த்து கட்டின உங்களோட வீட்டில் பூஜை ரூம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் ஏஸ்தட்டிக்காக இருக்கிறதுக்கு 3 டிப்ஸ் சொல்கிறேன். மறக்காமல் இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, தஞ்சாவூர் பெயிண்டிங். வச்சிங்கனாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும், ட்ரெடிஷ்னல் அண்ட் ஏஸ்தட்டிக்காகவும் இருக்கும். நம்ம ஊர் கல்ச்சர் விட்டுறாதீங்க. நம்பர் 2, உடன் கார்விங்ஸ். அதாவது உங்கள் பூஜை ரூமோட வாசக்கால் என்ட்ரன்ஸுக்கு மேலேயே திருமண் சங்கு சக்கரம் பேனல், கஜலக்ஷ்மி பேனல், விநாயகர் பேனல் அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வாசக்காலில் பிராக்கெட்ஸு, யாழி பிராக்கெட்ஸு, யானை, குதிரை, அன்னம், மயில் இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பூஜை ரூம் சாமான், பூஜை சாமான் இருக்குது பார்த்தீங்களா, கலசம், விளக்கு அண்ட் மணி, பஞ்சபாத்திர உதிரணி, இந்த தாம்பாளம், இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பிராஸில் வைங்க. உங்கள் உடன் ஐட்டம்ஸ்க்கும் சரி, தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட அந்த உடன் ஃப்ரேமுக்கும் ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும். நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்கள் பூஜை ரூம் செட்டப் பண்ணிங்கனாலே உங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே உங்கள் பூஜை ரூம் ரொம்ப பிடிச்சி போயிடும். அண்ட் இந்த மாதிரி பூஜை ரூம் ரிலேட்டடாக நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.